சுயநிலை இருக்கிறதுக்கு இந்த பூமி மற்ற யாராவது பெட்ரோல் ஊற்றுறாங்களா, யாராவது தண்ணி கொடுக்குறாங்களா, யாராவது சாப்பாடு தராங்களா பூமிக்கு, சூரியனுக்கும் மற்ற கிரகங்களுக்கும்? எதையுமே நம்பாமல் சுற்றிலே இருக்காங்க. பயிற்சியும் விட்டுனே இருக்குது. ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தா, எங்கேயாவது போய் மோதிருத்தா, இல்லை காணாமல் போயிருத்தா? இல்லை இல்லை. அப்போது அந்த கிரகங்களுக்கும் சூரியனுக்கும் பூமிக்கும் ஏதோ ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் எங்கேருந்தோ கிடைக்கிறது. அது எங்கேருந்து கிடைக்கிறதுனாக்க இது எங்கே இருக்குது? பிரபஞ்சத்தில் இருக்குது. பிரபஞ்சம்னா ஒன்றும் இல்லை, இந்த ஓப்பன் ஸ்பேஸ். நம்ம இருக்கிற இடம் கூட பிரபஞ்சத்துக்கு சொந்தமான இடம் தான். அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதுனால அது பிரபஞ்ச சக்தியில், பிரபஞ்சத்தில் பிராணசக்தி இருக்குது, காந்த சக்தி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அந்த பிரபஞ்ச சக்திக்கு. அதுதான் இறைவன். முன்னாடி அந்த வேதத்திலலாம் சொன்னது பரபிரம்மம்னு சொல்லியிருக்காங்க. அதான் கடவுள். அந்த கடவுள் தான் இந்த மாதிரி ரூபத்தை எடுத்துன்னு, பிரபஞ்ச ரூபத்தை எடுத்துன்னு எல்லாரையும் காப்பாற்றின்னு இருக்காரு. இதில் பாகுபாடே கிடையாது. இவன் மோசம், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அந்த மாதிரி பாகுபாடே கிடையாது. ஆனால் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கோம், அதனால் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும்ன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துருக்கோம்னாக்க பிரச்சனையே கிடையாது. இங்கே வேண்டிய அளவுக்கு எப்படி ஆற்றுல போனால் தண்ணி நிறையா வேண்டிய அளவுக்கு இருக்கும், இங்கேயாவது அன்னதானம் பண்ணுறானுங்க வேண்டிய அளவு இங்கே சாப்பாடு இருக்கும், எங்கேயாவது பணம் நிறையா தந்ததுக்காங்க சம்பந்தமாக வேண்டிய அளவுக்கு பணம் கிடைக்கிறதோ, வேண்டிய அளவுக்கு துணி கிடைக்கிறதோ, அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும். ஆனால் இது எப்படி எடுத்துக்கிறது? இப்படி எடுத்துக்கிறது எல்லாமே பிரபஞ்சத்தில் ஓடின்னு தான் இருக்குது, எல்லாம் பண்ணின்னு தான் இருக்குது. இந்த மரம் கூட பிரபஞ்சத்தில் தான் இருக்குது. ஆனால் இது எப்படி பிரபஞ்சத்துலேருந்து எடுத்துருக்கு? ஏன்னா இது வளரக்கூடிய இதுவே பார்த்தீங்கன்னாக்க அந்த மேன் நோக்கி வளருது, நீர் நோக்கி வளருதுனாக்கா பேசு நோக்கி வளருது. அதனால் பிரபஞ்சத்தில் உள்ள விலையில கீழேந்து மேலே மேலேந்து கீழே ஒரு சுழற்சி நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கும் சுழற்சி நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த ஆற்றல் இல்லை. ஏன்னாக்க பிரபஞ்சத்தில் இன்றைக்கி பூமிக்கு மேல் பரப்பில் இன்றைக்கி இந்த ஆற்றல் சக்தியோ, பிராணசக்தியோ, பாசிட்டிவ் எனர்ஜியோ, மேக்னட்டிக் எனர்ஜியோ ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஏன்னாக்கா செல்ஃபோன் டவரு, இந்த டவரு, டிவி டவரு, மல்டி ஸ்டோரி பில்டிங்கு, இதெல்லாம் நிறையா வந்துருக்கு. வீட்டுக்கு வீடு ஏசி, வீட்டுக்கு வீடு ஆண்டனா, எல்லாமே வந்துருக்கு. அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கக்கூடிய சக்தி எனர்ஜி நம்மளுக்கு பூமிக்கு மேலே எங்கேருந்து கிடைக்கும்? அது எடுத்துக்குது. நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது எடுத்துக்கிறதுன்றது ஒரே ஒரு முக்கியமான உண்மை. இந்த உண்மையை எடுத்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் யாரும் இல்லை. எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம எடுத்துந்தாக்கி இந்த மாதிரி எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த சூழ்நிலை எப்படி எடுத்துக்க முடியும்னாக்கி, எப்படி ஒரு கதவு, ஒரு விட்டத்தில் ஒரு கார்பெண்டர் இந்த ஆணி அடித்து ஒரு குத்தாணியை வச்சு அடித்தா நிற்குமா அந்த கதவு? நிற்காது. ஏன் ஸ்க்ரூ ஆணியை போடுறாங்க? ஏன் ஸ்க்ரூ ஆணி போட்டாங்கனாக்கா அது சுத்த வைக்குது. சுழற்சி பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணி ஒரு 3-4 பண்ணினாக்கா அந்த கதவு விட்டத்தில் நிற்கிறது. அதே மாதிரி நம்ம பிரபஞ்சத்துலேயும் இந்த மாதிரி சுழற்சி பண்ணினாக்கா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு தலைவலியாக நம்ம உடம்புக்கு ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். அப்படியே சுத்தம். அதே மாதிரி இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஜூம் பண்ணாதீங்க. எத்தனை முறை சார் இது சுற்றுறது? நீங்கள் எத்தனை தடவை சுற்றுவீங்க? மொத்தம் 1000 வாட்டி. 1000 வாட்டி. 78 வயது முதியவர், 78 முதியவர் விஜிபி செல்வா நகர், வேளச்சேரி விஜிபி செல்வா நகர் அருகில் உள்ள பார்க்கில் 78 வயது முதியவர் சுழற்சி முறையில் சுற்றி கொண்டிருக்கிறார். இது மிகவும் சாதிக்கத்தக்கது, சாதனை படைத்தது.